லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடன் பேசுவதற்காக நடிகை கஸ்தூரி இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம். ஏவி ராஜு சர்ச்சையான பேச்சு ஒன்றை பேசியிருக்கிறார். அதற்கு திரை பிரபலங்கள் பலரும் தனது கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார்கள். உங்களது கருத்து என்ன மேடம்? இது பைத்தியக்காரத்தனமா யாராச்சும் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. எல்லாருக்கும் இழிச்சவங்க சினிமாக்காரங்கன்னு ஆயிப்போச்சு. இவர் ஆதாரமே இல்லாம இப்ப த்ரிஷாவே ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்படுறேன். ஆதாரமே இல்லாம இவர் பாட்டுக்கு வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சது அப்படின்னு எதுக்கு அந்த பொண்ண ஆளாளுக்கு பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுல கருணா பேரை வேற இழுத்திருக்கிறாரு. பொதுமைப்படுத்தி சினிமாக்காரங்களை கேவலமா பேசுறதுங்கிறது இவங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரு நோய்ங்க. அதுவும் குறிப்பா பெரியாரிசம், பெண்ணியம் இதெல்லாம் பேசுறவங்க தான் இதெல்லாமே செய்யறாங்க. ஒரே ஒரு கேள்வி நான் லாஜிக்கா கேக்குறேனே, கூவாத்தூர்ல இவங்க எல்லாம் இருந்தாங்கல்ல மேடம்? ஆமா மேடம். அப்ப வெளியே இவங்க இருந்த ரிசார்ட்டுக்கு வெளியே மகாமக கூட்டம் மாதிரி பிரஸ் இருந்தாங்களா இல்லையா? உங்களோட புதிய தலைமுறை பிரஸ் அங்க 24 hours கேம்ப் போட்டிருந்தாங்களா இல்லையா? போட்டிருந்தாங்க. அப்புறம் எப்படிங்க உள்ள போறவங்க வெளியே வரவங்க தெரியாதாங்க? அந்த அளவு அறிவு கட்டத்தனமா ஒருத்தன் பேசுவான். அவ்வளவு எல்லாம் கேக்குறவங்க எல்லாம் கேனையங்க நினைச்சிட்டாருல்ல அவரு. சரி, அவருக்கு அவரோட தலைவர்களோட கட்சிக்குள்ள ஒரு ஏதோ உட்பூசல் அவங்களுக்கு அவங்க அடிச்சுக்கிட்டுங்க. இதுல எதுக்குங்க சினிமாக்காரங்களை இழுக்கிறாங்க இவங்க? பிரச்சாரத்துக்கும் சினிமாக்காரங்க வேணும், அதிகமா பேசுறதுக்கும் சினிமாக்காரங்க வேணும்னா என்னங்க புத்தி அது? உங்க ஆதங்கம் புரிகிறது மேடம். இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.